கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ ஐபிஓ எல்லோரும் பெருசாக எதிர்பார்த்த ஒரு 3 ஐபிஓவில் வந்த 3 ஸ்டாக்ஸு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் கொச்சின் ஷிப்யார்ட் இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஓலா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஹவுசிங், 3வது ஹியூண்டாய் மோட்டார். அதையும் பார்த்துருவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்துருவோம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்மளால் தொடர்ந்து கரெக்டாக இது வரைக்கும் இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருந்து தீபாவளிக்கு அப்புறம் கரெக்டாக நம்ம வீடியோ போட முடியல. என்னால் ஈவினிங் வந்து வீடியோ போட முடியாதனால நான் மார்னிங் வந்து 8 o'clock முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு 7:30 இல்லை 7 o'clock கொஞ்சம் கொஞ்சமாக டைமை வந்து முன்னாடி போடுறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் ஆகிருக்கு. அகைன் அதாவது பார்த்திங்கன்னா மேலே இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கேப் ஃபில்லிங் ஆகிருக்கு பாருங்கள். இது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தா எனக்கு என்னமோ லெஃப்ட் ஷோல்டர் ஆல்ரெடி இருக்குது. இது ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராக கூட மாறலாம். ஃப்ரைடே இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேவும் மண்டேயும் ஒரு 2 நாள் ட்ரேடிங் செஷன் வெயிட் பண்ணோம்னா இது என்ன பேட்டர்ன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படியே ஒருவேளை ஆனால் நெக்லைன் வந்து நம்ம அதுக்கப்புறம் பிரேக் ஆகணும். இல்லை தொடர்ந்து அப்படியே ஃபாலோ ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,363 அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி அந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ட்ரி, அதாவது அப்சைடில் போகும். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் மேலே போயிருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே விக் இருக்குது பார்த்தீங்களா. நேற்று ட்ரேடிங் பாசிட்டிவாக போயிட்டு அகைன் மறுபடியும் நிஃப்டி பேங்க் வந்து டவுன் ஆகிருக்கு. இது வந்து இன்னும் நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னும் ஃபில் பண்ணலை. நிஃப்டி வந்து உங்களுக்கு கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி பண்ணுறதுக்கான, அதாவது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே கீழே கூட வரலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்குகளுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஹியூண்டாய் மோட்டார். இந்த ஹியூண்டாய் மோட்டார் வந்து அதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ரொம்பவும் கீழே இறங்கலை. ஏன்னா மேலே, அதாவது அப் சைட்லையும் போகல, டவுன் சைடில் ரொம்பவும் ஃபால் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ அதோட ஐபிஓ ப்ரைஸ் நியர்பையில் இருக்குது. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே, அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம், அதாவது ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை தாராளமாக வச்சுக்கலாம். ஹியூண்டாய் வந்து இந்தியாவில் மாருதி சுசுகிக்கு அப்புறம் ஒரு பெரிய மார்க்கெட் வச்சுருக்குன்னா அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது ஹியூண்டாய் தான். நான் சொல்கிறது டோட்டலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நம்ம அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல கம்பெனி. ஓகே, இதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 2வது ஸ்டாக் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஐபிஓவில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஐபிஓக்கு அப்புறம் ஒரு 2 நாள் ஐபிஓ லிஸ்டான அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் மட்டும்தான்
அப்சைடில் போயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ உடனே நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து என்ன கேட்டால் ஃபினான்ஸ் செக்டாரில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்பர் 1. ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸும் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, புதுசாக ஐபிஓ வந்து ஜியோ ஃபினான்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்தப்போ இது வந்து போட்டி போடுமா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போகுமா போகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது 350-400 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை எடுக்கலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் நீங்கள் தைரியமாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். லாங் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கு ஒர்த்தாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்காகவும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலான்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கலாக இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எப்போ பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த 123ன்றது எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 188 வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு லாங் டேர்முக்கு தாராளமாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓலா எலக்ட்ரிக். ஸோ இந்த ஓலா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து, அதாவது ஐபிஓ முடிச்சுட்டு ஒரு அப்சைடில் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம வாங்கலாமா அப்படின்னு நம்ம டெக்னிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ வீக்லி க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம வீக்லி க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அதோட இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு 2. ஸோ இன்னொரு விஷயம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ எப்படி சொல்கிறது, இவி செக்டாரில் டூ வீலர் செக்டாரில் இதுதான் நம்பர் 1 சேல்ஸ் டேட்டா. பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகபட்ச பர்சன்டேஜை இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓலா எலக்ட்ரிக் நம்ம லாங் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பற்றி பேச வேண்டாம். ஸோ ஷார்ட் டேர்முக்காக அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஸோ வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நான் வீக்லி க்ளோசிங்காக வெயிட் பண்ணேன். உங்களுக்கு இப்போ நான் வீக்லி ஷார்ட் எடுத்து உங்களுக்கு காட்டிடுறேன். வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா என்னன்றத டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தளவு நான் இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு தான் என்னோட ஐடியா. நெக்ஸ்ட்டு ஐஇஎக்ஸும் நம்ம பிரேக் அவுட் ஆன அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலான்ட்டு. ஸோ வீக்லி க்ளோஸ் நம்ம இப்போயும் கூட ஃப்ரைடே வந்து வீக்லி க்ளோஸ் பார்த்துட்டு இது வீக்லியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக இருக்கும். ஸோ சில பேர் வந்து டே சார்ட் பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றவங்க வந்து வீக்லி க்ளோசிங் பார்த்துட்டு என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ வீக்லி க்ளோசிங் ஃப்ரைடே இன்றைக்கி வந்துடும். வீக்லியில் நல்ல இது வரைக்கும் அதாவது ஃப்ரைடே செஷனை வந்து இந்த ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் செஷனை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசிஷன் மேக் பண்ணலாம். ஸோ வீக்லியில் நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஃப்ரைடே மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்கள் இப்போ எடுக்கலாம். எடுத்துகிட்டு அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இப்போவும் ஃப்ரைடே நீங்கள் க்ளோசிங் பார்த்துட்டு எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க
பட்டர்ஃப்ளை காந்திமதி. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை காந்திமதி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஜோன் நியர்பையில் வந்து உங்களுக்கு அப்சைடில் ஒரு நேற்று ஒரு 3.4% மேலே போயிருக்கு. பட் இது வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு 2 குவான்டிட்டியோ இல்லை 4 குவான்டிட்டியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இது ரொம்ப தூரம் கிடையாது இல்லையா. இதோட ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்கன்னா அந்த 673 மறுபடியும் அங்கே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன கேட்டால் நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜேபி பவர். ஜேபி பவர் ஒரு பென்னி ஸ்டாக்ஸ். ஸோ இந்த பென்னி ஸ்டாக்கும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி அதாவது நேற்று ஒரு 8%, அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு 6% என்னமோ, கிட்டத்தட்ட 2 நாளே 14% மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் பண்ணலாம். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் இது கொஞ்சம் டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் தயார். ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து அதாவது பணம் பார்க்க முடியும். ஸோ ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கிறவங்க இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எஸ்எல் வந்து இந்த லோவுக்கு கீழே போட்டுக்கலாம். அதாவது 15 அப்படின்றத எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். அதோட டார்கெட் 23 ரூபா போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்க சில ஸ்டாக்ஸ்களையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓலா, நம்ம சொன்ன மாதிரி ஓலா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹூண்டாய் மோட்டார், அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடல்விஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணியிருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ எடல்வைஸ் ஃபினான்ஸ் அதோட டார்கெட் 145. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் எஸ்எல்ஐயும் கூட சொல்லிடுறேன். எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லோவுக்கு கீழே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த 99 எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 145. உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆமாம், ஸோ 200 ரூபான்றது இதோட டார்கெட்டாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம்.